Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் தனக்குத்தானே பிரசவம் பார்த்துக் கொண்ட பெண்ணும் பிறந்த பெண் குழந்தையும் இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தோப்புக்கான திருநாவுக்கரசு தெருவை சேர்ந்த ஜோதி என்பவர் தனது 4வது பிரசவத்திற்காக பெற்றோர் வீட்டிற்கு வந்திருந்த நிலையில் தனது வீட்டிலேயே சுய பிரசவம் பார்த்துக் கொண்டுள்ளார். இதில் அவருக்கு 4வதாக பெண் குழந்தை பிறந்த நிலையில் தாயும் சேயும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. இதில் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து தமிழகத்தில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். கொலை கொள்ளைகள் மிகுந்த அளவிலே பெருகிவிட்டது. உதாரணமாக சேமரைக்கவுண்டன்பாளையத்திலே 3 பேர் கொலை செய்யப்பட்டு 40-50 நாட்கள் ஆகியும் கூட இன்னும் கண்டுபிடிக்காத வேதனை அளிக்கிறது. எனவே அரசாங்கம் உடனடியாக எல்லா கிராமப்புறங்களுடைய பிரிவு சாலைகளிலும் அரசாங்க செலவில் கேமரா மாட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக தொடர்ந்து வலியுறுத்த. காணும் பொங்கலை முன்னிட்டு புகழ்பெற்ற சுற்றுலா தலமான தாராசுரம் ஐராதேஸ்வரர் ஆலயத்திற்கு மக்கள் அதிக அளவில் வருகை புரிந்தனர். இந்த நிலையில் கோவில் வளாகத்தில் மாடுகள் நுழைந்ததால் அனைவரும் அலறி அடித்து ஓடிய நிலையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை அப்புறப்படுத்த திறனற்ற திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அனுமதியின்றி நடத்தப்பட்ட இருதாட்ட விழாவில் காலை முட்டியதில் தேமுதிக முன்னாள் கவுன்சிலர் உயிரிழந்தார். செந்தாரப்பட்டி கிராமத்தில் காணும் பொங்கலையொட்டி இருதாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அனுமதிக்காத நிலையில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அப்போது காளை முட்டியதில் தேமுதிக முன்னாள் கவுன்சிலர் மணிவேல் உயிரிழந்தார். மேலும் காளை முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். சுத்துக்குழி பகுதியில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 இளைஞர்கள் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதினர். இதில் இளைஞர்கள் 3 படுகாயமடைந்த நிலையில் எதிரே வந்தவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசு மதுவிலக்கை அமல்படுத்த மனமின்றி இருப்பதால் இளைஞர்கள் மதுபோதையில் அதிக அளவில் விபத்தில் சிக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் புனித அந்தோனியர் ஆலயத்தின் 96ஆம் ஆண்டு திருவிழா தேர்பவனியுடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புனித அந்தோனியர் ஆலயத்தின் 96வது ஆண்டு திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை முன்னிட்டு நற்கருணை ஆசிர் மற்றும் தேர்பவனி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் திருவிழா திருப்பலி நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே அரசு பேருந்து நடத்துனருக்கு சொந்தமான இடத்தின் பாதையை ஆக்கிரமிப்பு செய்ய முயன்ற பெண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பூச்சி விளாகம் ஜங்ஷனில் இருந்து பெருங்குளம் செல்லும் வழியில் அரசு பேருந்து நடத்துனர் ஸ்ரீகண்டன் என்பவருக்கு சொந்தமான 3.5 சென்ட் இடம் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் ஸ்ரீகண்டனின் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு செல்லும் பாதையை ஜெயக்கொடி என்பவர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்து வருவதாகவும் இதுகுறித்து கேட்டபோது அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் ஸ்ரீகண்டன் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் தங்களுக்கும் தங்கள் இடத்திற்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என விடிய அரசின் காவல்துறைக்கு ஸ்ரீகண்டனின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜெயக்கொடி அப்படின்ற ஒரு பொண்ணு, அவங்க ஆள் வச்சு எங்களை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் அடிச்சு உடச்சி போட்டு அதை அடக்கி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த பாதையை அபகரிச்சு எடுக்கு. ஆமா, எங்களுக்கு எல்லாம் பாதை தரக்கூடாது, உள்ளேயும் நிறைய பூமியில் கிடக்கு, அதுக்கெல்லாம் இந்த பாதையோட போயிடுவாங்க அப்படின்னுட்டு உள்ள இதுல அடைச்சி அந்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க.